திருப்பாவை பாசுரம் 22. ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் கண்ணபிரான் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று கண்ணபிரானுடைய கடைக்கண் பார்வையை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுகச் சிறிதே என் மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசர்கள் எல்லாம் அவர்களுடைய அபிமானம் என்று சொல்லக்கூடிய தன்மானத்தை தொலைத்து நீ இருக்கக்கூடிய உன்னுடைய கட்டிலுக்கு அருகே வந்து சுற்றிலும் அமர்ந்து கொண்டு சத்சங்கத்தை கேட்க வந்த பக்தர்களை போல் பணிந்து காத்து நிற்கிறார்களே, அவர்களை போல் நாங்களும் உன் அருகில் வந்து உன்னை பார்த்து காத்து கொண்டு நிற்கின்றோம். கிண்கிணி என்று ஒலிக்கக்கூடிய சிறிய மணியின் அழகிய வாய் போலவும் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ போலவும் உன்னுடைய அழகான தாமரை கண்களை மெதுவாக திறந்து எங்களை கொஞ்சம் கடைக்கண்ணால் பார்க்க கூடாதா? சந்திரனும் சூரியனும் உதிப்பது போல் இருக்கக்கூடிய அந்த அழகிய கண்களை கொண்டு எங்களை கொஞ்சம் பார்த்தால் எங்களுடைய சாபங்களும் எங்களுடைய பாபங்களும் எல்லாம் இல்லாமல் மறைந்து போய்விடும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானுடைய கடைக்கண் பார்வைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அழகான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம்.